ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ தான் லைவ் பேசிட்டு வந்தேன். 2 ஹவர்ஸ் பேசியிருக்கேன். ஸோ நேற்று சேட்டர்டேக்கான எபிசோடில் நான் லைவில் தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். இப்போ வீடியோவாக அது மாறி இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள். பாரு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கான விஷயங்களையும் நான் அது என்னோடய அனலைசேஷனில் நேற்று சாட்டர்டே எபிசோடு எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் லைவில் சேட் பண்ணும்போது அது எல்லாத்தையும் பேசியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வரைக்கும் ஒரு 4-5 லைவ் போட்டிருக்கேன் நான் இந்த சீசனில். ஸோ பார்க்காதவங்க போய் பார்க்கணுன்னா அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். ஓகேங்களா? சரிப்பா, இன்றைக்கி சேவிங் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பேசலாம் தான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எவிக்ட் ஆக போகிறது ப்ரெசென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாரு ஃபஸ்ட்டு சேவ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இவங்க ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு நான் தான் சொன்னேன், எவிக்ஷன் ப்ராசஸே சுற்றி விட்டாங்க. இப்போ இந்த சேவிங் ஆர்டரே தலைகீழே பண்ணியிருக்காங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லைங்களா, எபிசோடை சேது சார் ஏன் சார் நீங்கள் தலைகீழே கொண்டு போகிறீங்க ஃப்ரைடேலேருந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல், இல்லைனா வீக்லி டாஸ்க் இங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே வெனஸ்டேலேருந்து ஒரு டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படின்னு சேவிங் ஆர்டரையும் அப்படி தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விதத்தில் நம்ம சொன்னது சரி தான், அவர் ரிவர்ஸில் தான் கொண்டு போகிறாரு. ஸோ ஃபஸ்ட் யாரை சேவ் பண்ணாங்கன்னு பார்த்தா கனியை சேவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வெளில போக வேண்டிய ஆள். அதுலேயும் கனி சுபிக்ஷாலாம் நான் சொன்ன மாதிரி சுபிக்ஷா அமித்லாம் போக வேண்டிய ஆள். அந்த லாஸ்ட் 3 பிளேஸில் இருந்தது கனி, சுபிக்ஷா, அமித் தான். இவங்க ஃபஸ்ட்டு கனியை சேவ் பண்ணியிருக்காங்க. சேவிங் ஆர்டர் ரிவர்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ கனியை ஃபஸ்ட்டு, செகண்டு சுபிக்ஷா, தேர்டு தான் நம்ம அந்த ப்ரொமோவில் பார்த்தது விக்ரமும் பாருவும் ஒன்றா சேவ் பண்ணியிருக்காங்க. ஏன் சார் அதை பாருவை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு விக்ரம் அப்புறம் தான் பண்ணுறது? எப்போ பாரு விக்ரம்க்கு ஒரு ஹைலைட் கொடுக்கணும்னு கொடுக்குறீங்க, ஓகே. பாருக்கு இந்த வாரம் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்களா, அது கொஞ்சம் முழுசாக தான் கொடுங்களேன். அது என்ன அறகுறையா? பாருன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் விக்ரம் சொல்கிறது. அது என்ன பாரு விக்ரம் ஒன்றா சொன்னோன்னே 2 பேரும் அது கட்டி பிடிச்சது பார்த்தது நல்லா தான் இருந்தது. அண்ணன் தங்கச்சி பாசம் மாதிரி அந்த பொண்ணு எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாகவும் பழகுது, இல்லைனா வெஞ்சன்ஸ் இல்லாமையும் தான் பழகுது. இவனுங்க தான் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னும் போது எப்படியோ தப்பி தவறி பாரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக அதை பண்ணும்போது அவருமே ஒரு மாதிரி ரொம்ப ஆக்சுவலி நிஜமாகவே நேச்சுரலாக அந்த ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அந்த ஒரு ஃபன்னாகவும் இல்லாமல் அது நிஜமாகவே கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான். அந்த 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சி அப்படிங்கன்னா ஒரு இடத்துல பாரு சொல்லியிருப்பார், பாரு எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் விக்ரம். பாருங்களேன், ஒரு விஷயம் ஜென்யூனாக பண்ணும்போது நம்மளே பேசும்போது அந்த வக்ரம் அதெல்லாம் இல்லாமல் அவரும் நல்லா தான் பண்ணார். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மரியாதை வந்துடுதுல்ல அந்த ஃப்ளோவில். ஸோ நீங்கள் அந்த வெஞ்சன்ஸை கொட்டும் போது தானே அந்த கோவம் வருது சரி ரிவ்யூவராக எங்களுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த சீன் நல்லாவே பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது 2 பேரும் ஒன்றா சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீனை சேவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமித், வினோத் பாவம் 7th பிளேஸில் சேவ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வினர் வினோத்தை 7th பிளேஸு. அதை விட இன்னும் கொடுமை என்னன்னு கேட்டால் 8th பிளேஸில் தான் திவ்யாவை சேவ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக. பாரு இந்த வாரம் திவ்யாவுக்கு கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜெயிலில் போட்டிங்க ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் மேடம் புலம்பி தீத்தாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் அந்த வார்த்தையை விட்டதுக்கு கமருதீன் விடாத வார்த்தையை விட்டதாக வேறையும் அவங்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எபிசோடில். அதுக்கும் சேர்த்து வாங்கி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேவிங் ஆர்டர்லேயும் திவ்யாவை லாஸ்ட்டு போட்டிருக்காங்க. இதுக்கும் உட்காந்து முக்கி அழுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கணும். இது கண்டஸ்டன்ஸு எப்பயுமே அந்த சேவிங் ஆர்டரை வச்சு ஒரு க்ளூ இவங்களுக்கு கிடைக்கும். உள்ள கண்டஸ்டன்ஸ்க்கு கிளாப்ஸை வச்சு கிடைக்கும்னா அதையே நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றோம் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இன்றைக்கி சேவிங் ஆர்டர் டோட்டலாக ரிவர்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் வினோத்துக்கு வினோத் ஃபேன்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி டிஸப்பாயிண்ட் தான் ஆவீங்க. அவரை நல்லா ரோஸ்ட் விட்டுருக்காங்க. திவ்யாவுக்கும் செம்ம ரோஸ்ட் ஆயிருக்கு. விக்ரம்க்கு நான் அப்படி சொன்ன மாதிரி விக்ரம் சைடு தொடவே இல்லை. அந்த ஒரு டாஸ்க் வச்சாங்க, அது ப்ரொமோவும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக விக்ரம் சைடெல்லாம் தொடவே இல்லை போல இருக்குது. இன்னும் விக்ரமை திட்டினதோ இல்லைனா அட்மு கேங்கை திட்டின மாதிரியோ ஒன்றும் தெரியல. ஸோ ப்ரொமோவில் வந்துச்சு, அது ஒரு டாஸ்க்காக இருந்திருக்கும். அவங்க ஒப்பீனியன் அவங்க சொன்னாங்க. பெருசாக அதில் எதுவும் அட்ரஸ்லாம் விஜய்ஸ் பண்ண மாதிரி தெரில. ஆனால் பாருக்கு ரோஸ்ட் விழுந்திருக்கு போல இருக்குது. அந்த மைக் கட்டி வச்சுட்டு பேசின விஷயங்கள் அப்படின்னு அரோராக்கு ஏதோ பாராட்டு இருந்திருக்கு. சபரிக்கெலாம் கூட பாராட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இப்படி தான் போச்சு இன்றைக்கான எபிசோடு அப்படின்னு சொல்லும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் சேவிங் ஆர்டர் பேசணும்னு நினச்சேன் அதான். அதுக்கப்புறம் பிரஜன் எவிக்ட் ஆகும்போது சாண்ட்ராவோட சீன்ஸ் நம்மளுக்கே தெரியும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் எபிசோடில் போயிருக்கு. அப்புறம் திவ்யா ஃபேன்ஸை ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய அடி தான் வாங்கியிருக்காங்க. இந்த அடியெல்லாம் அவங்க ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அந்த கேம் கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஆனால் அவங்க கற்றுக்குவாங்களா இல்லை டவுன் ஆவாங்களா, திருப்பி கம்பேக் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த ஃப்ளோவில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாமினேஷன் பாஸ் கொடுத்தது தான் கைஸ் ஒத்துக்கவே முடியல. ஆக்சுவலாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்துருக்கலாம். விஜய்ஸ் நீங்கள் நேற்றே சொல்லிட்டீங்க எபிசோடில் பாரு நல்லா பண்ணாங்க, விக்ரம் நல்லா பண்ணாங்க, சபரி ஒன்றுமே பண்ணலை, நல்லா இல்லை, டல்லாக பண்ணார் அந்த குணா அப்படிங்கிற விஷயம். அந்த கேரக்டர் அந்த அது என்ன குணா அதாவது கமல் சார் கேரக்டரை இவர் எடுத்து பண்ணது இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒன்றுமே பண்ணல. அப்புறம் அரோராலாம் பெருசாக அட்ரஸே பண்ணலை. அந்த பட்டு மாமிக்கு அந்த சிட்டு கேரக்டர்லாம் கனியெல்லாம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் போதே அவங்களுக்கு நாமினேஷன் பாஸை கொடுத்துட்டு நீங்கள் அப்படி சொல்கிறதுல என்ன இருக்குது?
அப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ட்விஸ்ட் ஏதாச்சும் வச்சு பிக் பாஸ் சொன்னார் நாமினேஷன் பாஸ்னு. ஆனால் இப்போ நான் ட்விஸ்ட் வைக்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் ஆடினது எதுவுமே பிடிக்கல. ஏன்னா ஹோஸ்ட்டுக்கு அது ஈக்குவல் பவர் இருக்குல்ல. அதனால் வந்துட்டு நான் இப்போ வந்து சொன்ன இவங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாமினேஷனு. ஐ மீன் ஜெயிலுக்கு போனவங்களுக்கு, மற்றவங்களுக்குலாம் அது சுபிக்ஷாலாம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்துருக்கலாம் அந்த நாமினேஷனில். அது வைக்காமல் இருந்தது வந்து திருப்பி அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டேரக்ட் நாமினேஷனில் இவங்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் மிக்சர் கண்டென்ட்லாம் விக்ரம் சைடு தான் இருக்காங்க. அவங்களாம் யாருமே வரவே இல்லை. பார்த்திங்கன்னா அமித், சுபிக்ஷா, கனி இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரீ நாமினேஷனுக்குள்ளே மாட்டிக்கிற பட்சத்தில் அரோரா நாமினேஷன்லேயே வரலாம், அந்த மாதிரி தப்பிச்சிடுறாங்க, அது ஓகே. பட்டு எப்படி இருந்தாலுமே அந்த நாமினேஷன்லேயே வராமல் அவங்க தப்பிச்சுட்டே இருக்கிறது இருக்குல்ல. ஸோ பெரிய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இந்த சைட் நாமினேஷனில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மிக்சர் கண்டென்ட்டாக யார் வெளில போவான்னு பார்த்தா ரம்யா, வியானா போவாங்க அப்படின்னு வாய்ப்பு இருந்தாலும் வியானாவை உள்ள எஃப்ஜேக்காக வச்சுருப்பாங்க. அப்போ எஃப்ஜேவை வியானாக்காக வச்சுருப்பாங்கன்னா அப்போ ரம்யா தானா கூட சேர்த்து சாண்ட்ரா போக வாய்ப்பு இருக்கா? அப்படி இந்த வாரம் பிரஜன் மாதிரி அடுத்த வாரம் சாண்ட்ரா அப்படின்னும் போது ஸோ அந்த நாமினேஷன் பாஸ் விஷயங்களில் கொஞ்சம் வேறு ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் அப்படி எதுவும் வச்ச மாதிரி தெரியல. ஸோ இதுதான் சேவிங் ஆர்டர் போயிருக்கு. தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.